நமக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி, எத்தனையோ எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் திமுகவை விட நல்ல கட்சி பாட்டாளி கட்சி, நல்ல செயல் திட்டம் வைத்திருக்கின்ற கட்சி, நல்ல கொள்கைகள் வைத்திருக்கின்ற கட்சி, நல்ல இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி, அதிக இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி, மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சி. ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன வித்தியாசம்னா, தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க பூத்தில் அவங்க அங்கே தான் கரெக்டாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்கே பண்ணுறான். நம்ம தேர்தல் வரைக்கும் நம்ம எல்லாம் போவோம், களத்தில் போவோம், போராடுவோம், சத்தம் போடுவோம், எல்லாரும் பண்ணுவோம், வீடு வீடாக போவோம், அவ்வளோ உழைப்பு நம்ம பண்ணுவோம். ஆனால் கரெக்டாக அவன் அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி, அங்கே மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆளுங்களை யாருன்னு பார்ப்பான். அதுக்கு பிறகு யார் ஓட்டு போடலன்னு அவங்கள கூட்டிகிட்டு வருவான், யார் ஓட்டு இல்லை அவங்கள வச்சு கள்ள ஓட்டு போடுவானுங்க. இதில் தான் நமக்கும் அவங்களுக்கும் கேப் ஆயிடுச்சு. இந்த கேப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம தான் ஆளுங்கட்சி. ஏன்னா அவ்வளோ நம்ம கிட்ட இருக்கு. நம்ம உழைப்பு 36 வருஷமா நம்ம கட்சி, 36 வருஷம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் நம்ம வருகின்ற தேர்தல் நம்ம வெற்றி பெறுவோம். அதன் பிறகு நம்ம ஆளுங்கட்சி வரணும். அதனால இப்போ நம்ம அந்த அடித்தளத்தை, இந்த பற்றாக்குறையை எப்படி பண்ணணும். இப்போ நமக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்குது. இந்த எஸ்ஐஆர் சொல்றாங்க. எஸ்ஐஆர் வந்தனா அதுவும் நம்ம ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். அது எஸ்ஐஆர்னா என்ன, பிஎல்ஓனா என்ன, பிஎல்ஏனா என்ன, எல்லாமே இப்போ விளக்கி சொல்லுவாங்க. அது உங்கள் வேலை என்ன, நீங்க என்ன செய்யணும். கீழே நீங்க எல்லாமே தலைவர்கள், நீங்க தான் லீடர்ஸ். அங்க உங்க தலைமையில தான் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்க அப்படியே மேலோட்டமா அப்படியே போனோன்னா நீங்க அதில் இன்டெப்தா அதெல்லாம் என்னன்னு உங்களுக்குள்ள ஊறி இருக்கணும். ஏன்னா அடுத்தது இங்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு 4-5 மாசத்துல நீங்க எல்லாம் எம்எல்ஏ ஆக போறீங்க. அதுல ஒரு சில பேர் அமைச்சராக ஆக போறாங்க. அதன் பிறகு இன்னொரு 3-4 மாசத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனா இருப்பீங்க, யூனியன் சேர்மன், நிறைய இருக்குது அதுல. அதனால அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க எலெக்ஷனுக்கு, நீங்க நிக்க போற எலெக்ஷனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 3 மாசம் தான். நான் சொன்னேன் தருமபுரியில் 108 நாள், தருமபுரியில் சொன்ன 108 நாள், அடுத்த 108 நாள் நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் வந்து February 25க்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் வரணும் வெஸ்ட் பெங்காலுக்காக. அப்போ தமிழ்நாடு என்ன ஒரே நோட்டிபிகேஷனாக கொடுப்பாங்க. வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு, அசாம் எல்லாமே ஒரே நோட்டிபிகேஷன் கொடுப்போம், கேரளாவில். அப்போ 108 நாளில் வருது, நோட்டிபிகேஷன் வருது. நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்க போறது கிடையாது. அப்போ அதுக்கு நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உணர்வுபூர்வமா நீங்க களத்துல வேலை செய்யணும். அதனால தான் அடிக்கடி உங்களை நான் சந்திக்க போறேன். நான் இறுதியா மறுபடியும் நான் பேச போறேன். நான் அதில்